ஆரோக்கியமான மிகவும் உடலுக்கு ஊட்டச்சத்து தரும் சத்து நிறைந்த மட்டன் கிச்சிடாங்க. இந்த ரெசிப்பிங்க குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி உண்ணக்கூடிய உணவுங்க. இது எங்களுடைய ஃபேமிலி ரெசிப்பிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நீங்களும் செஞ்சிடலாம். மட்டன் பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்திருக்கு. கிச்சடா பாருங்கள் நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போது இந்த ரெசிப்பிங்க ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளார போகலாம். முதல்ல காஞ்ச பட்டாணி 1 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொண்டைக்கடலைங்க 1 கப்பு எடுத்துக்கோங்க, கருப்பு கொண்டைக்கடலை. அப்புறமாங்க காராமணி வந்துங்க வெள்ளை காராமணி எடுத்துக்கோங்க 1 கப்பு. அப்புறமாங்க கடலைப்பருப்புங்க 1 கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த கொண்டைக்கடலையும் பட்டாணியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துங்க 2-3 தண்ணி மாற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துங்க கடலைப்பருப்பும் நல்லா கழுவிக்கோங்க. 2-3 தண்ணி மாற்றி காராமணியும் அப்படியே கழுவிக்கோங்க. இப்போது பருப்பு வகைகளை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி நல்லா வந்துங்க போல்ட்ரப்பாக ஊற்றிக்கோங்க. அப்படியே பட்டாணி இந்த கொண்டைக்கடலையும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துங்க நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க. காலையில் நம்ம வந்து ரெசிபி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துங்க 12 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துங்க 1 கிலோ பாஸ்மதி அரிசி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதுவும் வந்துங்க 2-3 டைம் நீங்கள் தண்ணி மாற்றி மாற்றி அரிசி வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நல்லா தண்ணி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து ஒரு பக்கம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து கோர்மா ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிச்சிடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ கறி நாங்கள் எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் கறி வாங்கும்போது கொஞ்சம் எலும்பு கொழுப்பாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதுங்க. ரெசிபி சூப்பராக டேஸ்டியாக வருங்க. இப்போ வந்துங்க அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் வந்துங்க 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. இது சன்ஃப்ளவர் ஆயிலுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பரிஸ்தா வந்து இப்போ நம்ம செஞ்சிடலாம். 300 கிராம் வெங்காயம் தேவைப்படுங்க இந்த கோர்மாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 200 கிராம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் வந்து பரிஸ்தா செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பரிஸ்தா நீங்கள் இந்த இது வந்துங்க அப்படியே நீங்கள் டைரெக்டாக 200 கிராம் வெங்காயம் நீங்கள் போட்டு அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பரிஸ்தா இல்லைன்னா இப்படி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்துங்க ஹை ஃப்ளேமில் வந்து இருக்குங்க அடுப்பு. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கும்போது நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஆயிடுச்சுங்க. இப்போது நல்லா நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இப்படியே நீங்கள் கிளறிட்டே இருங்க. பாருங்கள் ப்ரௌன் கலராக வெங்காயம் மாறிடும். இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு லோ பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது தாங்க பரிஸ்தா. நல்லா வந்துங்க பரிஸ்தா ஆறுனதும் பாருங்கள் முறுமுறுன்னு ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன்லேயே வச்சுருக்கோம். எண்ணெய் வந்துங்க போட்டது அப்படியே இருக்குது. பரிஸ்தா வந்து நம்ம பொரிச்ச எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கரம் மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏலக்காய் 3 எடுத்துக்கோங்க. அந்த வாய் வந்து திறந்து வச்சுக்கோங்க. 10 லவங்கம் எடுங்க, ஜாவித்திரி 3, பச்சை ஏலக்காய் ஒரு 10, பட்டை ஒரு 7 எடுங்க. அப்புறமாங்க இந்த பிரியாணி இலை 4 எடுங்க. கரம் மசாலா நீங்கள் வந்துங்க ஆட் பண்ணதும் வெங்காயம் பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. 200 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் வந்துங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் வந்துங்க இஞ்சி பூண்டு விழுது வந்துங்க பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
எப்போவுமேங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு அரைக்கும்போது பூண்டோட அளவு வந்து அதிகமாக வைங்க, ஒரு 10% இஞ்சியோட அளவு கம்மியாக வைங்க. இஞ்சியோட அளவு நம்ம கம்மியாக வைக்கும்போது நம்ம ரெசிப்பியில் வந்துங்க கசப்புத்தன்மை வராதுங்க. அதுக்கு எப்போவுமே இஞ்சியோட அளவு கம்மியாக வைக்கும்போது சுவையும் சூப்பராக வருங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதும் நீங்கள் வந்துங்க கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு 2 நிமிஷம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துங்க வெறும் மிளகா பொடி போட்டு நீங்கள் நல்லா வந்து கிண்டிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அடுப்பு. நல்லா நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா அந்த மிளகா பொடியோட கலர் பாருங்கள், சூப்பராக செவேன்னு இறங்கிடுங்க குருமாவில். இந்த சமயத்துலங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கறி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கறி வந்துங்க ஆட் பண்ணதும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நீங்கள் வந்துங்க நல்லா வந்து இந்த கோர்மா வந்து கறியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. இந்த சமயத்தில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா 5 ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்துங்க பொடியாக கட் பண்ணிக்கோங்க. புதினா தலை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவும் நீங்கள் முழுசாகவே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துங்க ஊற வச்ச தட்டைப்பயிருங்க, வெள்ளை தட்டைப்பயிருங்க, இது சீக்கிரமாக வெந்துடும். ஆட் பண்ணிக்கோங்க. பாதி தண்ணி பவுலில் இருக்குங்க, பாதி தண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் வந்துங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சேம் வந்து கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் இருக்கட்டும் பவுல்லே. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்ச தண்ணி வந்துங்க கெடாமல் இருக்கும், அந்த பருப்பும் கெடாமல் இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்துங்க நம்ம ஊற வச்ச பட்டாணி, கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்துங்க ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா போதுங்க. இப்போ பாருங்கள் நம்ம ப்ரெஷர் குக்கர் பாருங்கள் ஃபுல்லாகி வந்துடுச்சுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான, ரொம்பவும் ஆரோக்கியமான கிச்சடாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் சமைச்சிருக்கீங்களா, என்ன எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ வந்துங்க அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த சமயத்தில் வந்துங்க உப்பு நீங்கள் வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் தக்காளி வந்துங்க 300 கிராம் எடுத்துருக்கோம். இந்த ஷேப்பில் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியை. இந்த ஷேப்பில் தக்காளி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது கோர்மாவில் தக்காளி வந்துங்க நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்துடுங்க. இப்போ வந்துங்க மூடி போட்டுடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்துங்க வேகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துங்க தயிர் என்ன செய்கிறீங்கன்னா ரொம்பவும் கெட்டியான புளிக்காத தயிர் வந்துங்க 120 ml ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க பாதி எலுமிச்சப்பழ சாறு ஆட் பண்ணணும். இந்த கொட்டை எடுத்துடுங்க. எடுத்துட்டு லெமன் ஜூஸ் வந்துங்க ஒரு பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நம்ம குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதே போதும். அப்படி உங்களுக்கு வந்து தண்ணியாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் 7 லிட்டர் குக்கர் எடுத்திங்கன்னா தாராளமாக இன்னும் 2 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 5 லிட்டர் குக்கருக்கு இந்த தண்ணி வந்துங்க மெஷர்மெண்ட்டு போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலேருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட லீடு வந்து நல்லா ப்ராப்பராக நீங்கள் வந்து லாக் பண்ணிவிடுங்க.
லாக் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது வந்து வேக வைக்க போகிறோம். 5 விசில் வந்துங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து பார்த்தீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்துங்க 5 லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறமா பாசிப்பருப்புங்க 1 கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க சின்ன கிளாஸில். நல்லா கோல்டன் ஃப்ரீயாக பாசிப்பருப்பு நீங்கள் வறுத்துட்டுங்க நம்ம ஊற வச்ச அரிசிலே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன செய்கிறீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரிசி நீங்கள் எடுக்கும்போது நல்லா மாவு அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கிச்சடாக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்துங்க அந்த வறுத்த குக்கர்லேயே நீங்கள் வந்து ஆயில் வந்துங்க ஒரு 30 ml ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போது இதுக்கு கரம் மசாலா வந்துங்க ஒரு தேஜ் பத்தா, பிரியாணி இலை 1, 3 4 லவங்கம் எடுங்க, ஒரு 4 ஏலக்காய் எடுங்க, பட்டை ஒரு 2 எடுங்க போதும். அப்புறமா வெங்காயம் வந்துங்க ஒரு 100 கிராம் போடுங்க போதும். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம். நல்லா வந்துங்க வெங்காயம் வதக்கிடுங்க. வெங்காயம் வந்துங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடணும். ஃப்ளேம் வந்துங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயத்தை சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதுங்க ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அப்புறமா மஞ்சள் பொடிங்க ஒரு 4 பிஞ்ச் ஆட் பண்ணுங்க போதும். மஞ்சள் பொடி போட்டதும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அடுப்புங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது தக்காளிங்க ஒரு 100 கிராம் தக்காளி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணுங்கள். கட் பண்ணி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியும் வதக்கிடுங்க. அப்புறமா உப்பு வந்துங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க சுவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்துங்க நல்லா வந்து நீங்கள் கிண்டி விட்டுடுங்க. அப்புறமா கொத்தமல்லி ஒரு 1/4 கைப்பிடி, புதினா ஒரு 1/4 கைப்பிடி, ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாங்க நீங்கள் முழுசாக இருக்கிறதே ஆட் பண்ணுங்கள், கட் பண்ண போட வேண்டாம். இப்போ வந்துங்க ஊற வச்ச அரிசி நம்ம பாசிப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிடுங்க ஈவனாக. இப்போது தண்ணி தாராளமாக நம்ம ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த அரிசி வந்துங்க நம்ம கொல தான் செய்ய போகிறோம் இந்த டிஷ்ஷு. பாருங்கள் எப்போவுமே ப்ரெஷர் குக்கரில் அரிசி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த நட்டு தெரியுது பாருங்கள், அது கீழே இருந்துச்சுன்னா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இப்போ வந்துங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கீ வந்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ கொஞ்சம் அந்த பபுள்ஸ் வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கொதி வந்ததும் நீங்கள் விசில் போட்டுடுங்க. விசில் வந்துங்க ஹை ஃப்ளேமில் 5 விசில் போடுங்க. ஹை ஃப்ளேமில் 5 விசில் வந்ததும் நீங்கள் தம்முக்கு வந்துங்க ஒரு 3 விசில் போட்டிங்கன்னா கிச்சடி ரெடி ஆகிடுங்க. சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம கோர்மாவும் ரெடி ஆகிடுச்சு வந்துடுச்சுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேஃப்டியாக ப்ரெஷரெல்லாம் இறங்குனதும் நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது மட்டன் செக் பண்ணலாம். மட்டன், காராமணி, அப்புறமா கொண்டக்கடலைலாம் வெந்துடுச்சான்னு. மட்டன் சாஃப்டாக வெந்துடுச்சுங்க.
பாருங்கள் ஸ்பாஞ்சியாக இந்த தட்டைப்பயிறு சூப்பராக வெந்திருக்குங்க. மட்டனும் சூப்பராக வெந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் இருக்க அந்த கோர்மா ஆட் பண்ணிக்கணும். இப்போது இந்த குக்கரில் கீழே இருக்க அந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம வந்து தண்ணி போட்டு அலசி போட்டுக்கலாம். எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு எல்லா மசாலாவும் கழுவி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சமைச்சு வச்சுருக்க கிச்சடி வந்துங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் வரும்போதும் இது செஞ்சு நீங்கள் கொடுங்க பாருங்கள். சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சடிக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் நம்ம ரேஷன் அரிசியும் யூஸ் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு அரிசின்னு கேளுங்க. இந்த கேதா ரைஸ் அந்த ரைஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்துங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிச்சடியும் கோர்மாவும் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துங்க 2 லிட்டர் ஆட் பண்ணணும். முதல்ல 1 லிட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காமல் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் கிண்டிடுங்க. நல்லா வந்துங்க தண்ணி போட்டதும் சூடு ஏற ஏற நம்ம இன்னும் வந்துங்க 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து கிண்டிடுங்க. நல்லா சூடு ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காமல் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுட்டோம். இப்போது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை மிளகாய் இருக்கிறது எடுத்து விட்டுடுங்க. குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிடும்போது வாயில் வராதுங்க. அப்புறமாங்க இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கிச்சடாவோட சூப்பராக வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அடுப்பை. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, தம் ஆகிட்டு வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் எப்போவுமேங்க தம்முக்கு வந்துங்க ஒரு பியோர் ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்து நீங்கள் மூடியில் க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 10 நிமிஷம் பொறுமையாக தம்முக்கு விட்டுடுங்க. சுவையான கிச்சடா ரெடி ஆகிடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சடாவோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கும். சுவையான ஆரோக்கியமான மட்டன் கிச்சடா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்துங்க அவ்வளோவும் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் நிறைந்த ரெசிப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு வந்துங்க அவ்வளோ டிமாண்டுங்க எங்கள் ஃபேமிலியில். கார்னிஷுக்குங்க நம்ம முன்னே செஞ்சு வச்சுருந்த பரிஸ்தா ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்துங்க ஜூலியன்ஸ் இஞ்சிங்க இது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்னிஷ்க்கு வந்துங்க புதினாங்க, ஃப்ரெஷ்ஷான புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்க. சுவையான மட்டன் கிச்சடா ரெடி. ஆரோக்கியமான ரெசிப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் பாய், அல்லாஹ் ஹாஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.